நம்ம வந்து 4 ways to accelerate your business அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் 4 ஸ்பீடு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் இஸ் ஃபங்க்ஷனிங் ஸ்பீட், செகண்ட் இஸ் ப்ராசஸ் ஸ்பீட், தேர்ட் இஸ் டைமிங் ஸ்பீட். இதெல்லாம் பற்றி ஆல்ரெடி சம் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் 4வது ஸ்பீடான எக்ஸ்பேன்ஷன் ஸ்பீடை பற்றி பேச போகிறோம். இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்பீடு அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக அதை செய்யலாம். First is new products, second is new markets, third is acquisitions and mergers. இந்த 3 விதமா இதை நம்ம செய்ய முடியும். இப்போ நியூ ப்ராடக்ட்ஸ்னா என்ன? நம்ம பிஸ்னஸ்ல எந்த ஒரு புது ப்ராடக்ட் ஆட் பண்ணா நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி we can add more products. நிறைய பிராண்ட்ஸ் நிறைய அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நியூ மார்க்கெட், இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டவுன், இந்த ஒரு பர்டிகுலர் சிட்டியில நான் வித்துட்டு இருக்கேன். இப்போ அதர் சிட்டி, அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரிக்கு விற்கணும்னா எப்படி நான் நியூ மார்க்கெட்க்கு எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்றது தான் எக்ஸ்பேன்ஷன் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு நியூ மார்க்கெட்ஸ். இதை நம்ம பண்றதுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடல் யூஸ் பண்ணலாம், இல்லை டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாடல் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை நம்மளோட ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் வேற சில இடங்கள்ல ஓப்பன் பண்ணி அங்கே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பேன்ஷன் ஸ்பீடை நியூ மார்க்கெட்க்கு மூலமா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா மர்ஜர் அண்ட் அக்விசிஷன். இப்போ இந்த மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ன்றது கொஞ்சம் பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு தான். இருந்தாலும் ஆஸ் அ ஸ்மால் கம்பெனி ஆல்சோ சம்டைம்ஸ் we can acquire another small company, correct? பட் நீங்க இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அக்விசிஷன் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ பிவிஆர் சினிமாஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்ட், எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பேன்ஷனை அதிகப்படுத்துறதுக்காக, ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ சினிமாஸ் அப்படின்றத வந்து அக்வயர் பண்ணாங்க. ஆல்சோ 4700 பிசி அப்படின்ற பாப்கார்ன் கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. இதன் மூலமா அவங்க எக்ஸ்பேன்ஷன் ஃபாஸ்ட் ஆச்சு. அது இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ்ன்றதுடைய ஒரு மர்ஜர் மூலமாகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. சேம் வே நம்ம இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கை ஓன் பண்ணுற மெட்டான்ற கம்பெனி இன்ஸ்டாகிராமையும் வாட்ஸ்அப்பையும் அக்வயர் பண்ணி அதோட எக்ஸ்பேன்ஷனை வந்து பயங்கர ஃபாஸ்டா ஆக்சலரேட் பண்ணிட்டாங்க. சேம் இஃப் யூ ஹேவ் டு டேக் ஜஸ்ட் டயல், ரொம்ப பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். ஆனால் ரிலையன்ஸ் வந்து ஜஸ்ட் டயல் அக்வயர் பண்றதன் மூலமா அவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேன்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்பீடையும் அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த 4 ஸ்பீடையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தே ஆல்வேஸ் சே ஸ்பீட் கில்ஸ். எஸ், இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆங்கிள் ஸ்பீட் வில் கில் த காம்படிஷன். இந்த 4 ஸ்பீடை நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்க காம்படிஷனை பீட் பண்ணி நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஆல் த வெரி பெஸ்ட்.